வாப்பா வந்தானப்பா பாப்பா பாப்பா வாப்பா வாப்பா போப்பா போப்பா டாப்பா டாப்பா கிழக்கே இல்லாம திசைக மூணாச்சு எமக்கு நீதானே கிழக்கு கிழக்கு வெளிச்சம் வரும் மட்டும் கிழக்கும் கருக்குத்தா இருட்ட தீ வச்சு கொளுத்து கொளுத்து ஒரு வார்த்தை சொன்னாலே ஊரேவோ பின்னாலே நீ வாயா முன்னாலே யுத்தம் செய்ய வாவா யுத்தங்கள் இல்லாம இதிகாசம் நிக்காது ரத்தங்கள் சிந்தாம உலக தீமை ஒழிவதேது உள்ளே நையா நான் உள்ளே நையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளே நையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதும் அப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா அங்கே கீழே கிடக்கும் ₹1 உன்னுடையதா பார். ஆமா என்னுடையதான். எப்படி உன்னை ஏமாற்றிச்சு யாரு வட்டாந்தன் பார்த்தாயா? பரவாயில்லை, அதான் ₹1 கிடைச்சிருக்கே. அதுவும் செல்லாத காசடா முட்டாள். என்னது செல்லாத காசா? இந்த பார்த்தாயா, இந்த காசையும் உன்னிடம் இருந்து ஏமாற்றி வாங்கினேன். நீதான் அரசு பள்ளியில் படிக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஆங்கில பள்ளியில் படிக்கும் ஜாக்சன் துரை என்பவரோ? ஆமா, நான் தான் ஜாக்சன் துரை. உன் மூஞ்சில இருக்குடா முன்னொரு கரை, கம்முன்னு உட்காரு. கட்டபொம்மா என்னடா? ஒண்ணுமில்ல, குடுக்கிட்டு ஏது இவ்வளவு தூரம் வந்திருக்க? காலையில கழுத மகத்தை பார்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். கட்டபொம்மா என்னடா? ஒண்ணுமில்ல, குடுக்க டீ காஃபி ஏதாவது? ஒண்ணு வேணாம். என்ன திமிரு போகல? திமிரு எப்பவோ வந்து போய்விட்டது. அடுத்து விசால் படம் முப்பரிமாணம் தான் வரணும். என்ன மறுபடி கிண்டலா? உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். ஆமா, இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு, என் மேல குற்றம் சுமத்துறாரு. என்னடா குற்றம்? சொன்ன வாய் வலிக்கும்.
தெரியும் அது குற்றச்சாட்டு. அப்ப சொல்லாத, வாயை மூடிட்டு போ. கட்டபொம்மனுக்கு கட்டம் சரியில்லை. ஏ கட்டபொம்மா, என்னடா? ஒண்ணுமில்ல. உன் மீது என்னென்ன குற்றம் சொல்றேன்னு கேளு. அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண, நான் படித்து தெரிந்து கொள்கிறேன். என்ன விளையாடுறியா? நான் சொல்றத கேளுடா. சரி, சொல்லி தொலை. சரி, உங்க ஸ்கூல்ல என்ன இருக்கு? உங்க ஸ்கூல்ல எங்களை மாதிரி மாற்ற பாடம் பண்ண தெரியுமா? ஃபீஸ் கொடுப்பீங்களா? பேன் வருதா? நீங்க எல்லாம் வேஸ்ட், நாங்க தான் பெஸ்ட். இங்கிலீஷ் மீடியம், பேன், மொட்டை மனப்பாடம் இதெல்லாம் எங்களுக்கு தேவை. தமிழ் தெரிகிறது, வாயில் நுழைகிறது. நான் ஏன் செல்ல வேண்டும் இங்கிலீஷ் மீடியம்? எங்களுடன் பள்ளிக்கு வந்தாயா, புரிந்து படித்தாயா, பக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் தந்தாயா, ஐடிபிடி மூலம் கணக்கு கற்றாயா, தமிழ் வாத்தியாரின் இலக்கண புலமையை அறிந்தாயா, அங்கே ஓடி விளையாடிய பள்ளி பெண்களுக்கு ஐஸ் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்டானயா, அல்லது மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே? எதற்கு போகணும் இங்கிலீஷ் மீடியம்? யாருக்கு கட்டுக்கணும் ஃபீஸ்? போரடித்த நெற்குவிக்கும் உழவர் கூட்டம் உங்கள் தலைகளில் நெற்கதிகளை போல் குவித்துவிடும். ஜாக்கிரதை. Shut up, கட்டபொம்மா. என்னைய நீ எதிர்த்து பேசுறியா? நான் பேசும் பொழுது எதிரில் இருந்தால் உன்னை தாண்டா எதிர்த்து பேசுகிறேன், லூசு பயலே. ஓவரா பேசுற. இதுக்கு தான் உன்னை ஆள் விட்டு இழுத்துட்டு வர சொன்னேன். நீ அனுப்பியா எங்கள் பள்ளியில் சத்துணவு திண்டு கட்டிருக்காண்டா முட்டாள். கட்டபொம்மா, கடைசியா என்ன சொல்ற? தமிழ் படியத்துக்கு வாங்கடா, தமிழ்நாட்டின் பெருமையை நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரே ஜீவன் என்ற பாடலுக்கு ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே செந்தன் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே.
நிகழ்ச்சியை வந்து டான்ஸ் மாஸ்டர் நமது பள்ளியின் பொன்விழா ஆண்டின் நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கும் கல்வி அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், கிராம பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. நான் சில நகரத்தில் உள்ள பள்ளிகளில் போய் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு நாங்களும் பயந்தவர்கள் இல்லை, சலித்தவர்கள் என்பதை நமது தலைமை ஆசிரியர் அவர்களும் மாணவ செல்வங்களும் நிலைநாட்டியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது நமது கிராமத்திற்கும் நமது பள்ளிக்கும் மிக்க பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நான் மதவெட்டி அரிமா சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். நாங்கள் அரசு பள்ளிகளை உயர்த்துவதற்கும் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்களும் ஏழை எளிய மாணவ செல்வங்களும் நல்ல கல்விகள் கற்றுக்கொண்டு பெரியவர்களாக முன்னேற வேண்டும் என்பதை எங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமலை பள்ளியில் இருக்கும் பொழுது நான் திருமலை கிராமத்தில் பிறந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கிடையாது. இப்போது நமது பள்ளியில் நமது ஊரை சேர்ந்த பிள்ளைகள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள் இவ்வளவு சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெற நிகழ்ச்சி கிடைக்கும் பொழுது மிக்க சந்தோஷமா இருக்கின்றது. நகரத்தில் படிக்கும் பள்ளிகளெல்லாம் இந்த கராத்தே, யோகாவுக்கு பணத்தை கட்டி படிக்க வைக்கின்றார்கள். இந்த அளவுக்கு கராத்தே செய்யும் அளவுக்கு பணத்தை கட்டி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அங்கு பயிற்சி கிடையாது. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் நமது பள்ளியில் எல்லா குழந்தைகளையும் இங்கே சேர்த்து அடுத்த ஆண்டு உயர்நிலை பள்ளி தரம் உயர்த்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். அதற்கு உறுதியாக மதவெட்டி அரிமா சங்கம் செயல்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அண்ணன் பிரபல வீடியோகிராஃபர் அண்ணன் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சிலம்பு ஆடிக்கொண்டே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த பொன்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ராமு அண்ணன் அவர்கள் ஒரு நிமிடம் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பள்ளியினுடைய 50வது ஆண்டு பொன்விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பையும் இந்த உரையாற்றுகின்ற வாய்ப்பையும் கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் அப்துல்லா மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு ஆசிரியர் அவர்கள் உடனேயுடன் தான் வந்திருக்கின்றார். அதனாலே பல கருத்துக்களை பேசுகின்ற வாய்ப்பு இல்லை என்று கூறி இருந்தால் ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லி இது 50 ஆண்டுகள் 1967ஆம் ஆண்டு சிவகங்கை ஒன்றியத்துடைய சேர்மனாக இருந்த லட்சுமி செட்டியார் அவர்களும் நமது ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மாமா எம்ஏபி என்கின்ற பால்சாமி அவர்களும் இந்த பள்ளி துவக்கப்பட்டது. இந்த நிறைவுகின்ற நேரத்திலே அவர்களையெல்லாம் மனதாக நினைத்து இந்த பள்ளியை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து 8வது வரை வருவதற்கு பாடுபட்ட அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஏபிஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அண்ணன் ஏ சுந்தரராஜன் அவர்களுக்கும் ராம மாமா அவர்களுக்கும் மற்றும் தற்போது இருக்கின்ற நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாந்து போட்டு பாடலுக்கு அருமையாக சிலம்பு ஆடிக்கொண்டே நடனம் எங்கள் பள்ளி மாணவர்கள்.
சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இறுதி வெட்டிய கட்டிக்கலாமா கொடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் சொல்லி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு ஒரு வாய்க்குள் படுத்தா அடுத்தவன் வரட்டல் குழுக்க அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா பண்டைக்கு வந்தா சவால் விட்டா கடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா உன்னது துண்ணவ சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இறுதி வெட்டிய கட்டிக்கலாமா பத்தடி நாம் பாஞ்சு பல்ல போட்டப்ப சில்ல போட்டப்ப